குகுவாய் வகுவாய் அகழ்வாய் குகனே. 16ஆம் பாடல். சலத்துவகும் அகக்க உடல் கொளுத்துவலர் வெகுத்த குடர் சிவத்த தொடை எனச் சிகையில் விகுப்பமோடு சூடும். உலகத்தில் கால்பாதி நிலம் முக்கால் பாதி நீரும் ஆக உலகம் உள்ளது. அந்த முக்கால் பகுதி நீரால் சூழப்பட்ட உலகத்தில் உள்ள நீரின் அளவு அகக்கர்கள் உடலில் இரத்தம் ஓடிக்கொண்டு இருந்தது. அவர்களை வென்று ஒழித்த பின்னர் அந்த இரத்தம் எல்லாம் வெளியேறி கடலில் கலக்கும்படி முருகன் செய்தான். தன்னிடம் குறைந்து போன தண்ணீர் எல்லாம் அகக்கர்கள் உடம்பில் இரத்தமாக ஓடக் கண்ட கடலும் அவை எல்லாம் தன்னிடம் திரும்பி வந்து சேர்ந்து விட்டது கண்டு ஏற்று கொண்டன. அவர்கள் உடம்பில் வந்த இரத்தத்துடன் அவர்கள் கதைகள் எல்லாம் மலையைப் போல குவிந்தன. அவையெல்லாம் உண்ட கழுகுகளும் பேய்களும் இனி வாழ்நாள் எல்லாம் தனக்கு உணவே வேண்டாம் என்று சொல்லும்படி உண்டு மகிழ்ந்தன. அவர்கள் உடலில் இருந்து அழிந்து இறந்து போன உடல் பாகம் எல்லாம் கண்டு இவற்றை எல்லாம் எப்படி படைத்தேன் என்று தெரியாமல் பிரம்மனே திகைத்து நின்றானாம். அத்தகைய அகக்கர்கள் கூட்டத்தின் பயங்கரவாதத்தை முருகன் அழிக்கும் முன்பு எப்படி தாங்கிக் கொண்டு தேவர்களும் முனிவர்களும் மற்ற உயிர்களும் இருந்தன என்பது வியப்பானது. அத்தகைய வியப்பூட்டும் கொடுமையான அகக்கர்கள் அனைவரையும் அழித்து ஒழித்தவன் திருத்தணி முருகன். வேலும் மயிலும் துணை.